திருப்பதி லட்டு சர்ச்சையில் சிக்கிய திண்டுக்கல் ஏஆர் டைரி நிறுவனத்தில் ஆந்திர போலீசார் தற்போது சோதனையில் ஈடுபட்டு வருகிறார்கள். இது பற்றிய கூடுதல் தகவல்களை வழங்குவதற்காக செய்தியாளர் ஐயப்பன் இணைகிறார். ஐயப்பன், கூடுதல் தகவல்கள். நிச்சயமாக திருப்பதியில் வெங்கடாஜலபதி கோவிலுக்கு வரக்கூடிய பக்தர்களுக்கு அங்க பிரசாதமாக லட்டு வழங்கப்பட்டு வருகிறது. இந்த லட்டு தயாரிப்பதற்கு மூலப்பொருளாக நெய் பிரதானமாக பயன்படுத்தப்பட்டு வருகிறது. இந்த நெய் வழங்குவதில் திண்டுக்கலை சேர்ந்த ஏஆர் நிறுவனம் கடந்த ஆகஸ்ட் மாதம் தேவஸ்தானத்துக்கு நெய் சப்ளை பண்ணாங்க. நெய் சப்ளை பண்ண நெய்யில மாட்டு கொழுப்பு இருக்கிறதா சொல்லி ஒரு பெரும் சர்ச்சை ஏற்பட்டது. இந்த சர்ச்சையின் காரணமாக தற்போது திண்டுக்கல் ஏஆர் நிறுவனத்துல மாசு கட்டுப்பாட்டு வாரிய அதிகாரிகள் ஆய்வு பண்ணாங்க. அதே மாதிரி மத்திய உணவு பாதுகாப்பு அதிகாரிகள் ஆய்வு பண்ணாங்க. இந்த இந்நிலையில் இது சம்பந்தமாக உச்ச நீதிமன்றம் மத்திய அரசு ஒரு கமிட்டி அமைக்க வேண்டும், அந்த அதிகாரிகள் ஆய்வு பண்ணுவாங்க சொல்லியிருந்தாங்க. இந்நிலையில தேவஸ்தானத்திலிருந்து ஏஆர் நிறுவனத்தின் மீது திருப்பதி காவல் நிலையத்துல புகார் அளித்திருந்தாங்க. அந்த புகாரின் பேர்ல விசாரணை பண்றதுக்காக இன்று தற்பொழுது 11 பேர் கொண்ட அதிகாரிகள் குழு 3 கார்ல நிறுவனத்துக்குள்ள போயிருக்கிறாங்க. இப்ப அங்க ஆய்வு பணிகளை மேற்கொண்டு வர்றாங்க. ஆய்வு பணி இப்ப தொடங்கி இருக்குது. ஒரு 10 நிமிடத்துக்கு முன்னாடிதான் ஒரு 20 நிமிடத்துக்கு முன்னாடி தொடங்கி இருக்குது. இந்த ஆய்வு பணி முடிவடைந்த பின்னால்தான் அவங்க எதற்காக வந்தாங்க, ஏன் வந்தாங்க, என்ன ஆய்வு பண்ணாங்கிறது முழு விவரம் தெரிய வரும். இதனால் ஒரு பரபரப்பான சூழ்நிலை நிலவுகிறது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.